வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். ஒருத்தர் ஒரு காலனியில் தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஒய்ஃபு இறந்துட்டாங்க. வீட்லேயே போனார். டெத்தெல்லாம் காரியம்லாம் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்துட்டார். நெக்ஸ்ட்டு வீடு விதி தான் அந்த காலனியில். ஒரு 2-3 வாரம் கழித்து ஒரு மத்தியானம் ஒரு 12 o'clock வந்து 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. காலிக்குள்ள அனுப்புகிறாங்க. கேட்குறாங்க அவங்க, சார் இந்த வந்து நெக்ஸ்ட்டு வீதியில் வந்து ஒரு 2 weeksக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து இறந்தாங்களே தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு தான் அப்படின்னு. அவங்க எங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா வீட்லேயே இருந்தாங்களா அப்படின்னு. இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் போகலை, வீட்லேயே வந்து இறந்தாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா? நான் போயிருந்தேன், தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார் அவர். சரி அப்படின்னு அவரது பேக்கில் இருந்து ஒரு ஃபார்ம் எடுத்து இல்லை கையெழுத்து போடுங்கன்றார். கையெழுத்தா? நானா? எதுக்கு அப்படின்னோடனே, நாங்கள் வந்து கார்பரேஷன்லேருந்து வரோம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் வீட்லேயே டெத்து நடந்திருக்கு, அது பிரகாரம் நாங்கள் என்கொயரி பண்ணுறோம், நாங்கள் நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னாரு. சார் நான் வந்து சும்மா கேட்டுங்க, நான் சொன்னேன், நான் வீட்டில் தான் டெத்து நடந்தது, நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன் அப்படின்னோடனே சொல்கிறார் அவர். ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகாமல் டெத்து வீட்டில் நடந்ததுனால என்கொயரிக்கு வந்தோம் நாங்கள், நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தது அப்படின்னா நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னா, ஆமாம் டெத்து அப்படின்னா உடம்பு இல்லாமல் இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும், அவங்க வந்து உடம்பு முடியல அங்கே இறந்துருந்தால் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும், இப்போ வீட்லேயே நடந்ததுனால அதுக்கு வந்து ரீசன் இருக்கணும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து 4 நாளைக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னடா அது, நான் பாட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம், 2 பேர் வந்து கோர்ட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்க, அதுவும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட டெத்துக்கு. இந்த வம்பு என்ன இப்போ இது அப்படி விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது வந்து அதே மாதிரி ஒரு நாள் கழித்து இன்னொருத்தர் ஒரு அந்த ஏரியாவில் ஃப்ரெண்டு செத்து போயிட்டார். அங்கே போனாங்க, அங்கே கிராமத்துலேயே வந்து எல்லாம் பண்ணி அங்கேயே அந்த இடத்துலாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து கடை வீதியில் ஒரு அம்மா இவரை சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அந்த அம்மா வந்து நல்லா பார்த்தா அந்த செத்து போனாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அம்மா. பார்த்தா என்னடான்னா நல்லா சிகப்பாக வாட்ட சாட்டமாக இருக்குது. ஹஸ்பண்ட், இவரோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு இருந்தப்போ ஒல்லியாக ஞானு இருக்கும், கருப்பாக. ஆமாம், ஹஸ்பண்டு வந்து போன அப்புறம் நல்லா குண்டை சிகப்பாகிடுச்சு, அது ஒரு விஷயம் விட்டுருவோம். அப்போ என்ன சொன்னிச்சு அப்படின்னா, நான் வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வரேன், உங்ககிட்ட பேசணும்னு. சரி வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா வீட்டுக்கு வந்தது. வந்தோடனே, சார் இந்த மாதிரி சார் இப்படி என்னோடய ஹஸ்பண்டு 6 மாதம் சேர்த்து இறந்துட்டார், இப்போ நான் இருக்கிற வீடு யார் பேரில் அது இருக்கும், அது வீடு யாருக்கு அப்படின்னு கேட்டது. நேச்சுரலி அது வந்து உங்களுக்கு தான், ஹஸ்பண்ட் செத்து பண்ண அப்புறம் அந்த வீட்டு ஆட்டோமேட்டிக் உங்கள் பேரில் தான் வரும், நீங்கள் தான் வந்து அதை வந்து உங்களுக்கு தான் அது அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. உங்களோட ஹஸ்பண்டு கட்டின வீடு தானே இது? ஆமாம், லோன் போட்டது அவர் தான், நிலம் வாங்கினது அவர் தான்னா, கவலைப்படாதீங்க, அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழித்து காலையில் ஒரு 11 மணிக்கு இவர் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்காரு. அந்த அம்மா வந்துடுச்சு, ஜிகுன்னு ஒரு படுசையில் கட்டிக்கிட்டு கையில் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. வாங்க போகலான்னுது. எங்கேன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு. இல்லை நான் வந்து வெளியில் போயிட்டுருக்கேன், அப்புறம் போகலான்னு ஷாக் ஆகிட்டார் அவர். இல்லை வாங்க, சரி பத்திரம் எங்கே அப்படிங்கணுன்னா, பத்திரம் வந்து வீட்டில் தான் இருக்குது, இது பத்திரம் இல்லாமல் செய்ய முடியாது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் பையன், அவரோட பையன் இருக்கான், அவர்கிட்ட கேளுங்க,
அவர் சேர்ந்து நீங்கள்லாம் போய் பார்த்துட்டு நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னோடனே இவர் வந்து சமாளிச்சிட்டார்ல, எனக்கு வேலை இருக்குது அப்புறம் வரேன் சொல்லிட்டாரு. சரி, இது நடந்து 2 நாள் கழித்து சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வீட்டுக்கு வராங்க. யார் தெரியுமா? அந்த அம்மாவோட பையன், சிதப்பனார் அவரோட பையன், மருமக வந்து உட்காந்துக்கிட்டு எடுத்த உடனே டான்னு கேட்குறாரு, சார் நீங்கள் எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னீங்க எங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்லியாப்பா அப்படின்னு. இல்லை, என்னமா வீடு வந்து அம்மா பேரில் மாத்திர சொன்னீங்களாமே, நீங்கள் எதுக்கு வந்து ரிசர்வ் ஆஃபீஸுக்கு போகணும்? இல்லை, நான் போகணும்னு சொல்லலையே, உங்கள் அம்மா வந்தாங்க கேட்டாங்க, ஹஸ்பண்ட் உங்கள் அப்பாவுக்கு அப்படி இருந்ததுனால அந்த வீடு ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களோட அம்மா பேர் தானே வரும்னு சொன்னேன் நான். அதே சார் நீங்கள் சொல்கிறீங்க அம்மா சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? ஐயோ இதெல்லாம் எப்படி கேட்குறாங்க? அப்படி இல்லை, அவங்க வந்தாங்க நேச்சுரலாக அவங்க பேர் தானே வீடு மாறும்னு சொன்னேன். சார் நீங்கள் பாட்டு பேசாமல் இருங்க, இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அந்த வீடு என்ன செய்யணும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம், நீங்கள் தண்ணியும் தலையிட வேண்டாம். இவர் எங்கே தலையிட்டார்? இவர் பாட்டு பேசாமல் இருக்கார். அந்த அம்மா தான் வந்து வா போகலான்னு கூப்பிடுது, இவன் பையன் வந்து நட்டுட்டு போகிறான். இது தேவையாது, என்னடா அது அப்படின்னு. சரி ஓகேப்பா, நான் ஒன்றும் சொல்ல கிடையாது, பொதுவாக கேட்டாங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான், அது உங்கள் இஷ்டம். அது என்ன அப்படின்னா, அப்பா செத்து போன உடனே அந்த வீட்டை வந்து அந்த மருமகள் வந்து தாம் பேருக்கு மாற்றின்னு அங்கே தராரு. அது இப்படி வந்து நிற்கிது. இவர் பேசாமல் இவரத்தில் இருந்து விடியுது, அது பேசாமல் உட்காந்துருக்காரு இவர். அந்த குடும்ப தகராறு வந்து இங்கே வந்துடுச்சு. சரி ஓகே, அவங்க போயிட்டாங்க. இப்படி இருக்கட்டும். இது 3வது என்னாச்சு, ஒருத்தர் வீட்டில் இருக்கார், ஒரு 3 o'clock இருக்கும். 2 பேர் வந்து வீட்டுக்கு வந்து கழிவுலாம் எடுத்துடுறாங்க. எடுத்துனோடனே வந்து பார்க்குறாரு, சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து பேங்க்கில் இருந்து போகிறோம், 3வது வீடு இருக்குது பார்த்தீங்களா, 3வது வீடு, அந்த வீட்டுக்காரர் வந்து பேங்க் லோன் போட்டிருக்காரு, சேங்ஷன் ஆகிடுச்சு, பார்த்தா ஒரு 10 நாளாக ட்ரை பண்ணுறோம், நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, வருவார் என்ன நைட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாரு இவர். நாங்கள் வந்து நைட்டு 10 மணிக்கெலாம் வர முடியாது, அதனால் வந்து அவர் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, கடை இருக்குது அவருக்கு அப்படி சொல்கிறாரு இவர். கடை என்ன கடை அப்படின்னு இந்த மாதிரி கடை சொல்லி, அந்த கடை தான் வந்து அவங்க ஒய்ஃப் காலையில் வந்து இவர் காலையில் போயிடுவார், மத்தியானம் வந்து ஒய்ஃப் சீசன் ஒரு 2 hours அங்கே இருக்கும், ஈவினிங் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லி கடை பேரை சொல்லி அட்ரஸ் கொடுக்குறாரு இவர். சரி ஓகே அப்படின்னு, லோன் போட்டுருக்காங்க போட்டுருப்பாங்க, அவர் ஃபோன் ரிப்பேர் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கு 1 வாரம் கழித்து 3வது வீட்டுக்காரரும் அவரோட ஒய்ஃபும் ஒரு 6 மணி ஒரு வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே, சார் போன வாரம் பேங்க்காரங்க வந்தாங்களா சார் வீட்டுக்குன்னு. ஆமாப்பா, என்னமோ பேங்க்காரங்க வந்தாங்க, என்னமோ லோன் வந்து போட்டிங்களா, சேங்ஷன் ஆகிடுச்சா, நீங்கள் வந்து லோன் எடுக்கலையா சொன்னாங்கன்னொடனே, சார் நீங்கள் ஏன் சார் ஏன் கடை அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னோடனே, என்ன லோன் அட்ரஸ் லோன் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு இல்லையா, அது நீங்கள் வாங்க வேணாமான்னா, சார் நாங்கள் லோன்லாம் வந்து அப்ளை பண்ணல சார், லோனெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டோம் சார், நாங்கள் ஒரு 6 மாதமாக டியூ கட்டல, அது கேட்குறதுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் போய் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க அட்ரஸ். ஐயோ இது நமக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பேங்க்காரங்க லோன் சேங்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன், அட்ரஸ் சொன்னேன். நான் இதுக்கு சார் இதை கேட்கலாமா சார், நீங்கள் உங்களுக்கு தெரியலையே, என் ஃபோன் தெரியும், என் தெரியும், ஒரு ஃபோன் அடிக்கலாம் இல்லையா எனக்கு, வந்திருக்காங்களே அப்படின்னு. நாங்கள் தான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோங்களே, நீங்கள் வந்து கடை சொல்லிட்டீங்க, நீங்கள் இப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு இவர் என்ன செய்வார்? பேங்க் லோனை வாங்கிட்டு கட்டாமல் இருந்ததுனால பேங்க்காரங்க இவங்கள்ட்ட வந்திருக்காங்க, சரிங்களா, அது இவருக்கு தெரியாது. லோன் சேங்ஷன் ஆகிருக்கிறதுனால சொல்லியிருக்காரு இவர், குட் வில் இந்த குட் ஜட்ஜர் தான் அது. ஆனால் அது வேறு மாறி இருக்குது. அந்த மாதிரி ஏன் சார் அந்த மாதிரி நீங்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா, முதல்ல எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு என்ன சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கடையெல்லாம் தெரியாது சார் எங்களுக்கு கடை சொல்ல, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் அவாய்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு பார்த்துக்கிட்டு போகிறாரு அவர். தேவையாக இருக்குது பாருங்கள், எங்கேயோ ஒரு டெத்து நடந்தது, கைது போடுறதுக்கு வந்து கார்பரேஷன்காரங்க இவர் வந்து கேட்டாங்க, இன்னொருத்தர் வந்து எங்கேயோ உட்காந்துருக்காரு, அவரை போய் வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு போன அந்த அம்மா கூப்பிட்டு வம்பு. ஒருத்தர் லோன் வாங்கிக்கிட்டு கட்டாமல் இருக்கிறதுக்கு இவத்துலேருந்து விடியுது. ஸோ நீங்கள்
பேசாமல் வீட்டிலேயே உட்காந்துருந்தாலும் கூட வம்பு வந்து கதவை தட்டும். சரிங்களா? திஸ் ஆல் ஹேப்பனிங். இந்த 3 விஷயத்துக்கும் அந்த 3 பேர் சம்மந்தமே கிடையாது. ஆனால் பேர் ரெண்டுமே கெட்டு போச்சு. இட் ஹேப்பன். ஓகே, அப்படியே விட்டுருவோம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, உடம்பு சரியில்லை, வயிற்று வலியோ என்னமோ தெரியல. ஷீ வென்ட் டு டாக்டர், லேடி டாக்டருக்கு போன உடனே அந்த டாக்டர் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா பேங்க்கில் அப்படின்னா இருக்குதுன்னு அந்த மாதிரி சொல்லிடுச்சு பேஷண்ட். நான் ஒன்று பண்ணுறேன், எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து புது நோட்டாக மாற்றி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு. அதாவது இந்த பண மதிப்பு இழப்புன்னு இருந்தது பார்த்தீங்களா, அப்போ நடந்தது. நான் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன், அதை வந்து இப்போ பணத்தை பேங்க்கில் மாற்றிட்டு உங்கள் பேரில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா, கொடுக்குறேன் நான், கொடுக்க நீங்கள் போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நாள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து they gave some money, that is amount in 2 lakh rupees, இதை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆச்சு. பேங்க்குக்கு போச்சு, ஒரு மஞ்சள் நோட்டு கொடுத்தது டாக்டர். அந்த மஞ்சள் நோட்டெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து கொடுத்து தன்னுடைய பேர்லேயே போட்டுச்சு. அப்புறம் கேட்டது, இப்படி நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து டாக்ஸ்காரன் கேட்பாங்களே அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த பணங்கள்லாம் வந்து ரிட்டையர் ஆன என்னோடய ஹஸ்பண்ட் பண்ண சொல்லுவீங்க. அங்கே ஹஸ்பண்ட் ஒர்க் ஆஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் ரிட்டையர்டு சொல்லுங்க சொல்லி விட்டுச்சுங்க டாக்டர். இப்படி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளார 1 lakh, 2 lakh, 3 lakhs கொடுத்து நியர் அபவுட் 12 lakh rupees அந்த டாக்டர், லேடி டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்து பேங்க்கில் போட்டுடுச்சு. எல்லாம் மஞ்சள் நோட், 500 rupees நோட்டு, 500 நோட்டு, 2000 நோட்டு, 500 நோட்டெல்லாம் கொடுத்தாச்சு. இது வந்து இப்படி 12 lakh rupees அந்த பேஷண்ட்டோட அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. இப்போ இந்த பேஷண்ட் அந்த அம்மாவோட பையனுக்கு வந்து மாடல் வந்துடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு டு மதுரை. என்ன பண்ணாங்க இவங்க, ஒரு மாதத்தில் வந்து கம்முன்னு வந்து மூட்டையை கட்டிக்கிட்டு இவங்க இந்த அம்மா வந்து மதுரை போயிடுச்சு. சரிங்களா? மதுரை போன ஒரு வாரத்தில் வந்து டாக்டர்கிட்ட ஃபோன் வருது. என்ன, நீங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தே நீங்கள் இல்லை, என்ன விஷயம்னா, இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம்னு சொல்லிடுச்சு. கோயம்புத்தூர் இல்லையா, அங்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரி இப்போ பையனுக்கு வந்து மாறிடுச்சு சொன்னோடனே, சரி அந்த பணமெல்லாம் வந்து தரீங்களா அப்படின்னா நம்ம கேட்குது, என்ன பணம், அவ்வளோதான். இந்த கேட்ட உடனே அந்த டாக்டர் வந்து கம்முன்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. 12 lakh rupees படுத்துது இந்த அம்மாவுக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எப்படி பணம் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ஷி கேவ் எ க்ளூ ஆல்சோ, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் மை ஹஸ்பண்ட் ரிட்டையர்மெண்ட் பணம் சொல்லிச்சு இல்லையா, அதை இப்போ சொல்லணும். அது இப்போ 12 லட்சம் ரூபா வீடு தேடி வந்தது. 2 லட்சம், 1 லட்சம், 3 லட்சம் வந்தது. வர பேங்கில் போட்டுச்சு. எல்லாமே வந்து சிகப்பு 2000 rupees, எல்லோ 500 rupees நோட்ஸ், அதெல்லாம் மாற்றி மேலே போட்டுக்கிச்சு. நம்ம கேட்டதா, தானாக வந்த பணம். வீட்டிலே உட்கார்ந்துருந்தாலும் கார்பரேஷன்காரங்க வந்து மிரட்டுறாங்க. வீதியிலே பிசாமல் போயிட்டு இருந்தாலும் பகுதி வீட்டு அம்மா வந்து பம்பு இழுக்குது. 3ஆவதாக அந்த பேங்க்காரங்க வந்து ஏன் சொன்னேன் அப்படின்னு 3ஆவது வீட்டுக்காரர் வந்து சண்டை போடுறாரு. சும்மாவே இருந்தாலும் வம்பு உங்கள் வீட்டை தேடி வரும், அதே வேளையில் உங்களுக்கு என்றால் பணம் உங்கள் வீடு தேடி வரும். கொடுக்கிற தெய்வம் கூரை பொத்து கொண்டு கொடுக்குங்கிறது பழமொழி. ஆனால் இதுவும் உண்மையிலேயே நடந்தது. இட் ஹேப்பன்ஸ் டு பீப்புள். நடக்குது. ஸோ நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் உண்டு. வாழ்க்கை பயணத்தில் அந்த சாலையில் எங்கெங்கே வளைவுகள் இருக்கும், எங்கெங்கே பள்ளங்கள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. போயிட்டே இருங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், டேக் இட். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.